காப்பாத்திருக்கோம்ல. நேத்துக்கு என்ன சொன்னாங்க? நைட்டு 2 டைம் நடக்குறோம், 2 டைம் கூட்டிட்டு போறோம். 10 பேர் வீடியோ ரவுண்ட் கட்டி 10 பேர் அடிக்கிற வீடியோ இப்ப எங்க வந்தது? 15 பேர்த்து 10 பேர்த்து அரெஸ்ட் பண்ணாதா என் பையனையே நான் வாங்குவேன், இல்லைன்னா நான் வாங்கவே மாட்டேன். என் பையன் போயிட்டான். கலெக்டா வீட்டுக்கு போவா, இல்லைன்னா கும்பலாக்கோட்டை ஸ்கூலுக்கு போவான். என் பையனுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவோம். 17 வருஷமா ஓடாது எனக்கு பார்த்தோம். 15 பேர் கும்பலாக்கோட்டை கவர்மெண்ட் ஸ்கூல் பத்தி அடிச்சிருக்காங்க. 10 பேர் ஒரு பையன் அடிச்சுக்கிறான். வேற ஒருத்தர் கூட இங்க வரல. டீச்சரு வாத்தியாரு அவங்க பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னா அவங்க விடுவாங்களா? அவங்க விடுவாங்களா? விடுவாங்களா? அவங்க அவங்க பிள்ளை வேற, எங்க பிள்ளை வேற. போயிட்டா கொண்டு 10 பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டிருக்காங்க. 10 பேர் இது கும்பலாக்கோட்டை கவர்மெண்ட் என்ன போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. என் பையன் செத்த பையன் அனாதையா கிடக்குதாங்க. செத்து போன என் பையனுக்கு காவல் இல்ல. காவல் பிள்ளைங்களுக்கு காவல் இல்ல, ஸ்கூல் காவல். ஆமா, ஸ்கூல்ல போய் கேவலப்படுத்துறாங்க. ஸ்கூல் காவல் அவங்க வந்து என் பையன் லீவ்ல சொல்லணும்ல. ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிட்டு காப்பாத்திருக்கோம்ல. எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு 2 மணிக்கு வந்தாங்க. 2 மணிக்கு வந்துட்டு ஒகேஷன் காமிக்கணும்ல. எதுக்கு காமிக்கணும்? நான் சொல்றாங்க போலீஸ்காரங்க நாங்க பொறுப்பு இல்லங்கறாங்க. அவங்க ஸ்கூல் போலீஸ்காரங்க அதே போலீஸ்காரங்க சொல்லிட்டாங்க. நீங்களே அந்த வீடியோ வாங்கி போடுங்க, நீங்களே பாருங்க, அப்பதான் உங்களுக்கே தெரியும். இப்படி கும்பலாக்கோட்டை ஸ்கூல்ல யாரு சேர்த்தாதீங்க. பிள்ளைங்க போடமா அனாதை போடமா போயிடும். சேர்த்தாதீங்க. எங்களால முடியல. அவங்க அம்மா அப்பாக்கு இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? தம்பி குடும்பத்தை யாரு காப்பாத்துவாங்க? 17 வயசு பையன் அடுத்த மாசம் காலேஜ் போவான் நினைச்சாலே வயிறுலாம் பத்திக்குதே எனக்கு. என் பையனை தூக்கி வாரி கொடுத்துட்டு நிக்கிறேன். 10 பேர் இங்க வந்தாதான் நாங்க கிளம்புவோம். முடிச்சிட்டு பையன் தட்டி தட்டி எடுக்கிறேன். ஐயா, உங்களை நம்பி நாங்க ஓட்டு போட்டோம். அடுத்த வருஷம் அவனுக்கு உங்களுக்கே ஓட்டு போட வைக்கிறோம் நினைச்சோம். 18 வயசு ஆன உடனே நீங்க தான் இதுக்கு எங்களுக்கு ஒரு வாடி சொல்லணும். கவர்மெண்ட் ஸ்கூலு, தனியார் ஸ்கூலு எல்லாம் ஒண்ணுதான். தனியார் ஸ்கூல்ல வேலை செய்யற மேடமே அவங்க பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்யறவங்க தனியார் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு இப்ப பாருங்க ஒண்ணு தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. கேட்டா நாங்க பொறுப்பு இல்லங்கிறாங்க. எங்களுக்கு பதில் சொல்லணும். ஐயா, பேசுறது வேற, நீங்க வந்தபடி பேசுறது வேற. நேத்துக்கு என்ன சொன்னாங்க? நைட்டு 2 டைம் நடக்குறோம், 2 டைம் கூட்டிட்டு போறோம். 10 பேர் ரவுண்ட் கட்டி 10 பேர் அடிக்கிற வீடியோ இப்ப எங்க வந்தது? எங்க வந்தது? ஐயா, மதிப்பு நைட் இல்ல எப்படி அந்த வீடியோ சப்போர்ட் சார் அது. ஐயா, தம்பி ஓட்டல. ஐயோ, எப்படி சொல்றது தெரியலையே. தம்பி எனக்கு தெரியாதா? அக்கா நைட் வராத வீடியோ இப்ப எப்படி வந்துச்சு? 8 மணிக்கு கிளம்பி போனா சாயங்காலம் 5 மணிக்கு என் மயில ஜிஹெச்ல பொலபாத்தா பாக்குறேன். பொலபாத்தா என் மயில பார்த்தேன் நானு. 15 பசங்க சேர்ந்து கும்பலாக்கோட்டை ஸ்கூல் பசங்க 15 பேர் சேர்ந்து என் மயில மிதிச்சு கொண்டு இருக்காங்க. மிதிச்சே கொண்டு இருக்காங்க. 15 பேர்த்து 10 பேர்த்து அரெஸ்ட் பண்ணாதா என் மயிலையே நான் வாங்குவேன், இல்லைன்னா நான் வாங்கவே மாட்டேன். நேற்று இந்த வேலை எல்லாமே சாயங்காலம் நடந்திருக்குது. அடிச்சுதான் சொன்னாங்க. இப்ப கேமரா ஃபுட்டேஜ்ல 10 பேருக்கு மேல அடிச்சிருக்காங்க. எனக்கு என் பையனை போட்டு அடிச்சே கொண்டிருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து தகவலும் கொடுக்கல. என் பையன் ஒரு நாள் லீவ் போட்டா தகவல் கொடுப்பாங்க. நேற்று லீவ் போறதுக்கு தகவலும் கொடுக்கல. கேட்டா உங்க பையன் லீவுங்கிறான். என் பையன லீவுங்கிறாங்க. 15 பசங்க கும்பலாக்கோட்டை கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க அடிச்சிருக்காங்க. 15 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணாதான் நான் இதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும். என் பையன் போயிட்டான். கலெக்டா வீட்டுக்கு போவா, இல்லைன்னா கும்பலாக்கோட்டை ஸ்கூலுக்கு போவான். என் பையனுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவோம். என் பையனுக்கு கொல்லுட்டானுங்க கும்பலாக்கோட்டை ஸ்கூல் பசங்க. கும்பலாக்கோட்டை கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொல்ல விட்டானுங்க. என் பையனை 8:15 ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பையனை நைட்டு 5:30 மணிக்கு ஜிஹெச்ல கொண்டு வந்து அனாதை படமாக்கி அவன் பேக்க போட்டுட்டு போயிட்டாங்க. 1 லட்சம் ரூபாய் ப்ரொஃபசர் யாருமே வரல. 108க்கு அனுப்பிச்சு பையன் அனாதை
கொண்டு வந்து போட்டுட்டு அமைதியா இருந்துக்கிட்டாங்க. என் பையனை கொண்டாங்க. இந்த என் பையனை 15 பசங்க சேர்த்து கொண்டானுங்க. 10 15 பேர் ஒரு அடி கூட அடிக்கலையே என் பையனை. அந்த நாய்களா அடிச்சிருக்குதே என் பையனை. போயிரு போட்டு மெதிச்சிருக்காங்க மாப்பிள்ளை என் பிள்ளைய. என் பிள்ளைய ஓடாதி கூட அடிக்கிறதில்ல என் பிள்ளைய. 14 வருஷமா ஓடாதி அடிக்க மாட்டோம். 15 பேர் கும்பலா கொண்டு கருப்படி குடும்பத்துக்கு அடிச்சிருக்காங்க. கேள்வி கேட்ட பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓடாதி இருப்பாங்க. மெதி மெதின்னு மெதிச்சிருக்கிறானுங்க. நாங்க ஸ்கூலுக்கு போறோம். ஸ்கூலுக்கு நாங்க போறோம். அவங்க 15 பேத்தையும் அவங்க பேரண்ட்ஸோட வந்தா மட்டும்தான் நாங்க உயிரோட இருப்போம். இல்லைன்னா நாங்க செத்து போயிருவோம். நீ போனாக்கா அதே வீடியோ தான் காட்டுவாங்க, அந்த உள்ள உட்காந்துக்குவாங்க. ஆனா இத்தனை பேத்தையும் போட்டு படிக்கிறப்ப உங்களுக்கு மனசு கஷ்டம் இல்ல. நீங்க அந்த 2 பேர்த்த நேற்று விசாரிச்சீங்கல்ல, அவனுங்களே கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லி இருப்பாங்க. நாங்க இத்தனை பேர் குரூப்பா சேர்ந்து அடிச்சோம், அதை ஏன் நீங்க எங்கள்கிட்ட மறைச்சீங்க? இப்ப நீங்க வீடியோ எடுத்த வாட்டி தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா நாங்க நம்ப மாட்டோம். கண்டிப்பா நேற்று அந்த பசங்களை விசாரிக்கிறப்ப நாங்க குரூப்பா சேர்ந்து சொல்லி இருப்பாங்க. அது எப்படி சொல்லாம இருப்பாங்க? நாங்க நம்பணும். இங்க பாருங்க, நீங்க காலையில எதுக்கோசரம் ஸ்கூலுக்கு 15-20 போலீஸ் இருந்தீங்க, நாங்க வந்துருவோம் தானே. ஆனா நாங்க உங்க பேச்சு கேட்டோம்ல, விடிகால ஸ்கூலுக்கு எல்லாம் போகாதீங்க, உங்க பேச்சு கேட்டோம்ல. நீங்க அங்க பாதுகாப்பா போலீஸ் போட்டு வைக்கிறீங்க. எங்க கூட வேணாமா வேண்டாம்னா சொல்லுங்க, வித்ரா பண்ணிட்டு போறோம். நீங்க ஸ்கூலுக்கு போட்டு வச்சீங்களா? ஏன் போட்டு வேண்டாம்னா சொல்லுங்க, வித்ரா பண்ணிட்டு போறோம். சார் உங்க பேச்சு நாங்க உங்களுக்கு நீங்க ஏன் போட்டு சார் நாங்க உங்க பேச்சு நாங்க போல இங்க வர சொல்லிட்டோம், இங்க வந்தாச்சு. கரெக்டான பதில் சொல்ல அந்த பசங்க என்ன வரீங்க? எந்த பசங்கம்மா வரணும்? ஏம்மா சார் கொண்டாடுங்க, அவங்க வருவாங்க. சின்ன பசங்களாவே இருக்குமா? இருங்கம்மா, நீங்க பாத்தீங்களா? ஏங்க வீடியோ இப்பதான் பார்த்தோம்ல. இரு சார் வீடியோ சார் இருங்க சார். மேடம் வந்தாங்கல்ல, மேடம் இப்போ உள்ள உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, எங்க ஸ்கூலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. பையனை அனாதையா அனுப்பிச்சு விட்டு ஒரு பேக்கோட தூக்கி போட்டாங்கல்ல. எதுக்கோசரம் இன்னைக்கு உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்காங்க? எதுக்கோசரம் இப்ப மட்டும் உள்ள வந்துட்டு இருக்காங்க? நீங்க துரத்தி விட்டா எங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க எப்படி சொன்னா அப்படி சொல்றீங்க, அப்படி சொன்னா இப்படி அப்ப நாங்க 2 பேரும் உங்களுக்கு முக்கியம். நீங்களே சொல்லுங்க சார். இதுக்கு ரீசன் என்ன பண்ணலாம்? அம்மா ஒரே நிமிஷம், நீங்க எமோஷனலா இருக்கிறீங்க. நீங்க சொன்னதை நாங்க கேட்டோம். எங்களுக்கு எல்லா பசங்களையும் கூட்டிட்டு வரணும், அவங்க அப்பா அம்மா வரணும். எல்லாரும் வந்தா நாங்க எல்லாரும் அவங்க ஒண்ணு விசாரணையில எல்லாரும் வர சொல்ல முடியாது. போலீஸ் வேலைப்பா, என்ன வேலை பாக்குறீங்க? பார்த்தா நல்ல மனுஷனா பெரிய பார்த்தா நல்ல மனுஷன் நல்ல மனுஷனா தெரியுது. கொட்டையா போட்டு இந்த மாதிரி இறந்துட்டாரு. எப்படிங்க இங்க பாருங்க, கம்ப்ளைண்ட் எப்படிங்கம்மா? அங்க எப்படி தருவோம் போய் கம்ப்ளைண்ட்? அனாதை போனது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்களா? என்னன்னு சொல்லுங்க சார். இங்க பாருங்க, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல. சார் தெரியுது 10 பேர், நான் 10 பேர் மென்ஷன் பண்ணி வரட்டும் சார். 10 பேர் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் என்ன சொல்றேன், 10 பேர் கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா. 10 பேர் மென்ஷன் பண்ணி 20 பேர் கொடுத்தா சார். அம்மா ஒரே நிமிஷமா இருமா, இந்த இருங்கம்மா, சாரிம்மா, நீங்க என்ன சொல்றீங்களோ கம்ப்ளைண்ட் கொடுங்க. அம்மா இருங்கம்மா, அவர் இருங்க இல்ல இல்லன்னு சொன்னா என்னமா சொல்றது? சீனியர் கவுன்சில் வந்திருக்கிறாரு, அவர் பார்த்து இருக்கிறாரு. சரி இருங்க சார், நான் கேட்கறேன். அந்த பசங்களை ரவுண்டு கட்டி அடிச்சாங்கல்ல, அந்த வீடியோ இப்ப நீங்க பாத்தீங்கல்ல, உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அதுல எத்தனை பேர்த்த அரெஸ்ட் பண்ணுவீங்க, எத்தனை பேர்த்த என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாம, விசாரணை முடிஞ்சாதான் சொல்ல முடியும். இப்போ எப்படி சொல்ல முடியும்? அப்ப அவனை ஆக்கி யார் அடிச்சாங்க, ஏன் அடிச்சாங்க, என்னன்னு விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். அம்மா விசாரணை கம்ப்ளைண்ட்ல கொண்டு வந்தாச்சு, பாத்துட்டாரு. நீங்க அவர்கிட்ட பேசவே கிடையாது. அவர் அட்வொகேட் 2 வாட்டி சரி, 3 வாட்டி ஏன் அவங்க 10 பேர்த்தையும் நீங்க அரெஸ்ட் பண்ணணும்னா உங்களால முடிய மாட்டேங்குது? அம்மா எல்லாத்தையுமே பண்ணலாம், விசாரிக்கவே ஆரம்பிக்கலையாம்மா. விசாரிக்கவே போடாம 10 பேர் அரெஸ்ட் பண்ணீங்க, 20 பேர் அரெஸ்ட் பண்ணீங்க. நீ எஃப்ஐஆர் அப்ப நான் இப்ப சொல்றேன், 10 பேர் அரெஸ்ட் பண்ணுங்க. 10 பேர் ஒரு பையனை அடிச்சுறான். பேரண்ட்ஸ் ஒருத்தர் கூட இங்க வரல. எடுக்க மாட்டோமா? காலைல போய் நாங்க கேமரா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி போட்டோ எடுத்துட்டு அப்புறம் வரோம். அதுக்கு இப்போ வந்து அந்த 10 பேர் இது வருது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும்
மீ டூ லவ் யூ தேங்க்யூ அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.